பிக் பாஸுடைய சரித்திரத்திலேயே ஒரு பெரிய ஒரு நியூஸ் அப்படின்னே வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்து கமலஹாசன் உலக நாயகன் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ரொம்ப ஹெவியான ஹார்ட்டோட அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரா, நான் வந்து ஸ்மால் பிரேக் எடுத்துக்கிறேன், சின்ன ஒரு பிரேக்கு. 7 வருஷமாக இந்த விஷயம் நடந்துன்னு இருக்கு. என்னால் வந்து போக முடியல, என்னால் முன்ன பார்த்து நடக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஐ ஹவ் பீன் ப்ரிவிலேஜ் டு ரீச் யூ இன் யுவர் ஹோம்ஸ். உங்கள் வீடுங்களுக்கே வந்து உங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து ரொம்ப அன்பை பொழிஞ்சிருக்கிறீங்க, அது இதுன்ட்டு அப்படி ஒரு போஸ்ட் போட்டு நைஸாக வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம உலக நாயகன் கமலஹாசன். சும்மா வடா விட்டீங்க அந்த ஆளுடைய ஏஜுக்கும் அந்த ஆளுடைய டேலண்ட்டுக்கும் வச்சு செஞ்சிங்களேடா போன வருஷம். முதல்ல வந்து பிரதீப் அவுட் பண்ணதுக்கு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் மாயாவுக்கும் அவருக்கும் கள்ள தொடர்பு, அது இது என்னென்னமோ பேசி அந்த ஆளை அவமானப்படுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சுட்டீங்களேடா ஏடா. லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் த வண்டர்ஃபுல் டீம் அட் விஜய் டிவி as well as every crew member who has been involved in making this enterprise a grand success. கடைசியாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாரு. ஏன்னா நிறைய படங்கள் சைன் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய நான் இதெல்லாம் எல்லாம் மேட்ரு பிரதீப்புடைய மேட்ரு தான் அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பிரதீப் ஆண்டனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஏன்னா பிரதீப் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. போன வருஷம் ஷோ ஒரு தடவையாவது பார்த்துருந்தீங்கன்னால நீங்கள் பிரதீப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வீக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பிரதீப் போனவொடனே அந்த மாயா மூஞ்சில் இருந்த சந்தோஷம், மாயா வந்து 3வது ஆன போது அந்த சந்தோஷம் இல்லாமல் போச்சு. அப்படியே ஒரு இதில் வச்சு ஒரு எக்ஸ் அடித்து அனுப்புனாங்க பாருங்கள், ஒரு ரெட் லைட் அடித்து மாயாவையும் மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோப்பா அந்தால ஒரு வழி பண்ணிட்டீங்க. போன வருஷம் ஷோவில் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் இதை எழுதியிருக்கார். அவருக்கு இது போனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனாலும் 100 கோடி ரூபாய் விடுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. போன வருஷம் வந்து இவருடைய பேமெண்ட் 100 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய பேர் பேசினுக்கிறாங்க. நிறைய நியூஸ் இருக்குது வெளியில். இந்த மீசை வச்சுன்னு இருக்கும்போது இருக்கிற எபிசோடுங்க தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீசை இல்லாமல் வந்து ரொம்ப அப்படியே, அதுவும் போன வருஷம் வந்து ரொம்ப ஏஜான ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். என்னன்னு தெரியல, ஏதோ சம்திங் ராங். இந்த வருஷம் வந்து டிடிஎஃப் வாசன் வர போகிறானா, அப்புறம் இந்த பையன் கேபிஒய் பாலா வர போகிறானா. கேபிஒய் பாலா வந்தால் ரொம்ப சப்போர்ட் இருக்கும் பாலாவுக்கு, ஏன்னா பாலா வந்து வெளியில் நிறைய சேரிட்டி அது இதெல்லாம் பண்ணுறவர். அதனால் அந்த ஒரு ஹோலில் வந்து வேறு லெவலில் அவர் மாஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வரா அப்படின்னு சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா ரகுபதி. இவங்க வந்து ஒரு ஆங்கர். இந்த ட்ரெய்லரு அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிடும்போது அங்கே வந்து ஆங்கரிங் பண்ணுவாங்க. ரொம்ப கராரான பார்ட்டி. நம்ம கூல் சுரேஷுக்கும் இவங்களுக்கும் லாஸ்ட் இயர் கூல் சுரேஷ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆச்சு. கூல் சுரேஷ் வந்து இவங்களுக்கு மாலை போட்டார், அப்போது அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதே மாதிரி கேப்டன் மில்லர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பையன் இவங்களை ஏதோ பண்ணிட்டாங்கன்ட்டு இவங்க போட்டு பலான்னு 2 அடியெல்லாம் அடிச்சிட்டாங்க அங்கே. இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சி பிடிச்சவங்க தான் இந்த ஐஸ்வர்யா. பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த இது போன மூஞ்சிங்க போன வருஷம் வந்தது பார்த்திங்களா, அந்த மாயா, விஜய், அந்த ஓரத்தில் இருக்கிற நிக்சனு, அவர் ஏதோ இப்போ பெரிய எமினம் 50 சென்ட் ரேஞ்சுக்கு அவன் வந்து பில்டப் கொடுக்குறான்னா பார்த்துக்கோங்களேன். அவன் ஏதோ ஆடியோட லான்ச் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். ஐயோ அவன் அக்கப்போ ஒரு வெளியில் தாங்க முடியலப்பா. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது தான் திடீர்னு பால் டப்பா வந்து போட டப்பி அப்படின்ட்டு ஒரு பாட்டில் எங்கேயோ போயிட்டாங்க. பால் டப்பா பயங்கரமான டேலண்ட்டு. அதே மாதிரி தமிழில் வந்து அவ்வளோ டேலண்டட் பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நிக்சன் மாதிரி ஆளுகள்லாம் வேலையே கிடையாது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறது. ஆனால் மேட்ரே வந்து என்னென்னா, நான் சொல்ல வந்தது விஜய் சேதுபதி தான் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா விஜய் சேதுபதியுடைய கரியர் ரொம்ப நல்லா போயின்னு இருக்குது. பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் வந்தாருன்னா அவுட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா அவருடைய சினிமா கரியரையே அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவன் ஒரு டம்மி பீஸ்டா அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க மக்கள். ஆனால் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பேச தெரிஞ்சவர், ரொம்ப நல்லா வந்து மக்களுடைய பல்ஸ் புரிஞ்சு அறிஞ்சு அப்படியே பூந்து விளையாடுவார். அதனால் விஜய் சேதுபதி வந்தால் நல்லா இருக்கும், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சும்மா வந்து இந்த ஸ்கிரிப்டில் எழுதி கொடுக்குறது மட்டும் பார்த்துட்டு அப்படி மேலாக்கமாக கமல் பண்ண மாதிரி பண்ணாருன்னா கமலுக்கான மாதிரி ஆகிடும். கமல்ஹாசனுக்கு என்னென்னா, அவருக்கு வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் பேர் கெட்டு போனாலாம் வந்து அவருடைய இமேஜ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா கமல்ஹாசன் ஏற்கனவே இமேஜ் மேலே வந்து கீழே போய் நாஸ்தி ஆகி இதுவாய் அதுவாய் அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண ஒரு ஆள், ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா கமல் வந்து கமல் தான், அது மாதிரி வந்து வேறு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம்
காலத்தில் ஆக முடியாது. இன்னும் ஒரு 50 வருஷம் வேணா ஆனால் ஒரு ஆள் வேணா வளர்ந்து வரலாம். இன்னொன்று வந்து சிம்பு வராருன்றாங்க, இவர் வராருன்றாங்க, அவர் வராருன்றாங்க. யாரும் வர போகிறது இல்லை. நம்ம விஜய் சேதுபதி இல்லைனா சிம்பு அப்படின்ற மாதிரி தான் பேச்சு நடந்துருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி தான் 90% அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஓடின்னு இருக்கு. என்ன ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் டிவியில் விஜய் சேதுபதி வந்து வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் பிக் பாஸ். ஏன்னா விஜய் சேதுபதி நல்லா கலாய்க்கிறதெல்லாம் இல்லை பார்த்திபன் வராரு அப்படின்ற மாதிரி வேறு ஒரு பேச்சு போய் நிற்குது. பார்த்திபன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்திபனுக்கு அவ்வளோ படம் இதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாரா? பார்த்திபன் வந்து அவருடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் கூடவும் செய்யும், கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பார், அவர் நல்லா கலாய்ப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குது.